ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பர்வான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஸ்வீட்டில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செகண்ட் கிவ்அவேயோட லாஸ்ட் டே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் டேட். 2 வின்னர் செலக்ட் பண்ண போகிறோம். ஈவினிங் 3 மணிக்குள்ளே வீடியோ அப்டேட் பண்ணிவிடுவோம். லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் உள்ள கிரேட்டராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பீட்ரூட் ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக வரும். இந்த பீட்ரூட்டை ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போது மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்கறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் எனக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் பீட்ரூட் இருந்தது. நீங்கள் ஏதாவது டம்ளர் அப்படி இல்லைன்னா கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரியை ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லைட்டாக மட்டும் கலர் மாறினதும் திராட்சை சேர்த்துருங்க. ஏன்டா ஹல்வாவில் இருக்கிறதே தெரியாது, அப்புறம் எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான். உலர் திராட்சை சேர்த்து உப்பி வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதே பாத்திரத்துலையே நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்க பீட்ரூட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா பீட்ரூட்டும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போது பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பீட்ரூட்டுக்கு 3/4லேருந்து 1 கப் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப பால் கம்மியாக சேர்த்துறாதீங்க. பீட்ரூட்டோட ராஸ்மல் அப்படியே தெரியும். அதுக்காகத்தான் நான் இன்றைக்கி 1 கப் பீட்ரூட்டுக்கு 3/4 கப் பால் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் பொங்கி வரும். அது அப்படியே வலிஞ்சு வந்துடும். அதுக்காகத்தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா அழகாக கொதித்து உள்ளேயே வேகும். இப்போது மூடி வச்சுருங்க. இது இருக்கட்டும். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். நல்லாவே பீட்ரூட் வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண வேணாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் போல் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்புக்கு 1/4 கப் சுகர் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட்டே நல்ல இனிப்பாக இருக்கும். நான் மொத்தமாக 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்து முன்னாடி லைட்டாக லூஸ் ஆகும். கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு 3 போல் ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி ஹல்வா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிள் ஹல்வாவை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட கிவ்அவேலாம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இன்றைக்கி 3 மணிக்குள்ளே வீடியோ வந்துடும், கறக்காமல் பாருங்கள். இதே போல் தொடர்ந்து உங்களோட பெரிய சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்க்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலுமே போதாது. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு இதே போல் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருந்தாலே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.